ஏர்லி டயக்னோசிஸ் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி எசென்ஷியலா இல்லையா? ஒரு குழந்தையின்மையை எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் போய் டாக்டர் கிட்ட பார்க்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட்லேயே நீங்கள் கன்சீவ் ஆகிக்கலாம். குழந்தையின்மை ஒரு வருஷம் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை பீரியட்ஸ் இரெகுலராக இருக்குது, 6 மந்த்ஸ்லேயே நீங்கள் டாக்டர் அணுகிறதுனால உடனே ஒன்றும் அவங்க உங்களுக்கு ஐவிஎஃப்ஓ ஐஓஐயோ சொல்லிட போகிறது கிடையாது. இயற்கையாக நிற்கிறதுக்கு நீங்கள் நார்மலாக சேர்ந்துருந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு நேச்சுரல் வேல கன்செப்ஷன் எப்படி ஆகுறது அப்படின்றதுக்கும் டாக்டர்ஸ் நிறைய வழிகள் வச்சுருக்கோம். அதனால் நீங்கள் குழந்தை இல்லைன்னு உடனே ஒரு கப்பல் எங்ககிட்ட 37-38 வயசில் வரும்போது இட் இஸ் ஸோ பெயின்ஃபுல். ஏன் பெயின்ஃபுல்லாக இருக்குது, எங்களுக்கு ஏன் அது ரொம்ப வருத்தத்தை தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அப்பா அம்மா உங்களை ஒரு 25 வயசில் கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ அவங்களும் அவங்க கடமையை ஒழுங்காக பண்ணிட்டாங்க. இல்லை அட்லீஸ்ட் 30 வயசுக்குள்ளே உங்களை கல்யாணம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் 7 வருஷம் எதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணீங்க? ஒருவேளை இந்த புரிதல், இந்த அவேர்னஸ் இல்லையோ அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. ஸோ குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ஒரு வயசு இருக்குது ஒரு பெண்மணிக்கு. அதனால் சீக்கிரம் குழந்தை பெற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முன்னாடி காலத்தில் 21 to 25 இயர்ஸில் குழந்தை பெற்றுக்கும் போது ரொம்ப சுலபமாக எல்லாரும் அழகாக 8 குழந்தை, அரை டசன் குழந்தை, 1 டசன் குழந்தை பெற்றுட்டு இருந்தாங்க. இப்போ 25 to 30 இயர்ஸ் ஆகிடுச்சு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக 30 to 35 ஆக்கி இப்போ 35 to 40 இயர்ஸ் வரைக்கும் ஆக்குறாங்க நிறைய பேர். ஸோ இது ரொம்பவே ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம், ரொம்பவே வருத்தத்தக்க ஒரு விஷயம். ஸோ ஏன் வருந்தத்தக்க விஷயம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு பெண்மணிக்கு வயசுக்கு வரும்போது 2 லட்சம் எக்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த எக்கோட வயசு இப்போ 25 வயசில் அவங்க 15 வயசில் வயசுக்கு வந்துட்டாங்க, 25 வயசில் அவங்க பேபி பெற்றுக்கிறாங்க, ட்ரை பண்ணுறாங்கன்னா, அப்போயே அது 10 இயர்ஸ் ஓல்டு எக் ஆகிடுது. நீங்கள் அதை 35 வயசில் ட்ரை பண்ணும்போது 20 இயர்ஸ் ஓல்டு ஊசைட் ஆகிடுது. அதனால் அந்த எக்கோட குவாலிட்டி கம்மியாயிட்டே வருது. ஒரு பெண்மணி 37 வயசில் எங்ககிட்ட கல்யாணம் ஆகி 10 இயர்ஸ் ஆகிடுச்சு, இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு ஃபர்டிலிட்டி சென்டருக்குள்ளே வரேன்னு சொல்லும் போது, இவ்வளோ ஒரு மாடர்ன் வேர்ல்டில் என்னடா இது 37 வயசில் ஒருத்தவங்க ஃபஸ்ட்டு வராங்க அப்படின்றது எங்களுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமாக ஒரு என்ன ப்ராப்ளம், வை தே ஆர் நாட் கம்மிங் அப்படின்னு நினச்சோன்னா, ஒன்று பயம், டாக்டரை பார்க்குற பயம், இன்னொன்று ஏன் நம்மளுக்கு இயற்கையாக நிற்கலன்றது ஒரு வருத்தம், இன்னொரு ஒரு தயக்கம். நம்ம போய் ஒரு ஃபர்டிலிட்டி சென்டருக்கு போகணுமா அப்படின்னா எனக்கு ஏதோ ஒரு பெரிய குறையை கண்டுபிடிச்சிடுவாங்களா, இயற்கையாக நிற்காதான்ற பயம். அப்படிலாம் நீங்கள் பயப்படாதீங்க. எனி கைனகாலஜிஸ்ட்டை கல்யாணம் ஆகி 1 or 2 இயர்ஸில் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு தடவை பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த 37 வயசில் அந்த பெண்மணி வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, இவங்க மட்டும் 27 வயசில் வந்தாங்கன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். 37 வயசில் அவங்களுக்கு இருக்கிற எக்கோட 27 வயசில் கட்டாயம் ஒரு 50% பெட்டர் குவாலிட்டி, பெட்டர் நம்பர் ஆஃப் எக்ஸ் இருக்கும். அதனால் ஃபர்டிலிட்டி ஆர் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க எவ்வளோ சீக்கிரம் டாக்டரை பார்க்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பார்த்து பொறுமையாக ட்ரீட்மெண்ட்டை பண்ணி கன்சீவ் ஆகலாம். ஆஸ் அ பார்ட் ஆஃப் திஸ் அவேர்னஸ் நாங்கள் காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்க்கே இந்த அவேர்னஸை கொடுக்கணும். கல்யாணம் கரெக்டான வயசில் பண்ணிக்கோங்க, ப்ரொஃபஷ்னலாகவும் நீங்கள் இம்ப்ரூவ் ஆகுங்க, ஃபேமிலி வைஸும் இம்ப்ரூவ் ஆகுங்க, ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக கற்றுக்கோங்க அப்படின்றத ரொம்பவே we wanted to tell. So as a college going girl, if you're watching this, kindly know that you should get married at least by 25 to 30 years, and first childbirth before 30, second childbirth before 34, and this is the best way of having a family in a healthy way. அதனால் குழந்தை இன்மை இருக்குன்னா சீக்கிரம் டாக்டரை பாருங்கள்.